திருவள்ளூர் மாவட்டத்தில் மது போதையில் நண்பர்களுக்குள் ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்த சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. போதை வெறி கொலையில் முடிந்தது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் வீஞ்சூர் ஊராட்சிக்கு உட்பட்ட காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர் 28 வயதான அஜித் வெல்டிங் தொழில் செய்து வந்தார். இவர் மீது கொலை முயற்சி உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அஜித்தும் அதே பகுதியைச் சேர்ந்த ஜீவா என்பவரும் நீண்ட காலமாக நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். கடந்த 2 நாட்களுக்கு முன் இருவரும் குடிப்பதற்காக மது பாட்டிலுடன் ஊருக்கு ஒதுக்குப்புறமாக சென்றுள்ளனர். அங்கு மது போதை தலைக்கேறியதும் ஒருவரை ஒருவர் மாறி மாறி திட்டிக் கொண்டனர். மது பாட்டிலுடன் நண்பர்களாகச் சென்றவர்கள் போதைக்கு பின் பரம எதிரிகளாக மாறிவிட்டனர். அங்கிருந்தவர்கள் அவர்கள் இருவரையும் பிரித்துவிட்டு சமாதானப்படுத்தி வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். வீட்டிற்கு சென்ற பின்னரும் ஆத்திரம் அடங்காத அஜித் போதை வெறியில் கத்தியுடன் ஜீவாவின் வீட்டிற்கு சென்றுள்ளார். வீட்டில் இருந்த ஜீவாவை ஒத்தைக்கு ஒத்தை வருமாறு வம்பு கிழித்துள்ளார். ஜீவா வெளியே வந்ததும் அவர் மீது அரிவாளுடன் பாய்ந்துள்ளார் அஜித். சுதாரித்து கொண்ட ஜீவா அஜித் வைத்திருந்த கத்தியை லாவகமாக பிடுங்கி அஜித்தின் கழுத்தை அறுத்து கொலை செய்தார். இரத்த வெள்ளத்தில் சரிந்த அஜித் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதையடுத்து ஜீவா மணலி புதுநகர் காவல் நிலையத்தில் சென்று சரணடைந்ததாக கூறப்படுகிறது. சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அஜித் உடலை மீட்டு ஸ்டான்லி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மது போதையில் நண்பர்களிடையே ஏற்பட்ட தகராறு கொலையில் முடிந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ளது.